கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தில் நிலைநிற்க பண்ணுகிறவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் மாறுகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு சகல காரியங்களும் கைகூடி வரும்படி செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் மரித்த லாசருவின் கல்லறையை தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவின் சகோதரியாகிய மார்த்தாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதாகும். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இதை பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய காரியங்கள் கைகூடி வர விசுவாசம் மிக அவசியம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டபடி நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, தேவனை பிரியப்படுத்துவதற்கு விசுவாசம் மிக அவசியமாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்கிறது, தேவனை பிரியப்படுத்த விசுவாசம் அவசியம் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் மரணத்தின் மூலமாய் 3 அவசியமான விசுவாசத்தை நாம் ஜெபத்துடன் இப்பொழுது தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, அவன் வியாதிப்பட்டிருக்கிறதை அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அந்த வசனத்தை பார்க்கும்போது பின்னும் 2 நாள் என்று வாசிக்கிறோம். இயேசுவால் அதிகம் சிநேகிக்கப்பட்ட லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று செய்தி இயேசுவிடம் சொல்லப்பட்ட போதிலும் இயேசு மேலும் 2 நாள் அந்த இடத்தில் தங்கினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, காரியம் கைகூடி வர சில தாமதம் ஆனாலும் விசுவாசம் நம்மில் குறைபடக்கூடாது. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 36 வரை பார்க்கும்போது, ஜெபாலய தலைவர்களில் ஒருவனாகிய யாவிருவின் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் சுகமடைய இயேசு வந்து அவள் மீது கைகளை வைக்கும் போது தன் மகள் சுகம் பெறுவாள் என்று எண்ணி இயேசுவை தனது வீட்டிற்கு அழைத்தான். இயேசு புறப்பட்டு போகும் வழியில் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்ற சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போது ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள், உமது மகள் மரித்து விட்டாள் என்று சொன்னதை கேட்டவுடன் இயேசு யாவிருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். பிரியமானவர்களே, காலதாமதங்களினால் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். கர்த்தரால் எல்லாம் ஆகும். உலர்ந்து போய் கிடந்த பள்ளத்தாக்குகளின் எலும்புகளை தேவன் உயிரிடைய செய்வாரானால் மரித்து 4 நாட்களான லாசுவை கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உயிரிடைய செய்யும். மார்த்தாள் இயேசுவை பார்த்து, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்று தன் அவிசுவாச வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 29:4 பார்க்கும்போது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று பார்க்கிறோம். கர்த்தரின் சத்தம் தொனிக்கும் இடத்தில் அற்புதங்கள் நடக்கும். சத்துவம் இல்லாதவருடைய சத்துவம் பெருகும். மரித்த அவயவங்களுக்குள் ஜீவன் உண்டாகும். தலித்தாகுமி என்று சொன்னவுடன் ஜீவன் பெற்றாள். லாசருவே, வெளியே வா என்று சொன்னபோது அவனுக்குள் ஜீவன் வந்தது. இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தரின் வார்த்தையையும் நம்பும் போது மரித்து போன நமது சரீர உறுப்புகளும் மரித்து போன நம்முடைய ஜீவனும் உயிர் பெற்று எழும்பும். காலதாமதம் ஆக ஆக நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போய்விடும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இதை நாம் விசுவாசிக்கும் போது காலதாமதங்கள் நம்மை சோர்ந்து போக செய்யாது. கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். சூழ்நிலைகள் பாதகமாய் இருக்கலாம்,
அவர் சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி போட வல்லமை உள்ளவர். சிங்க கபியிலே ஒரு மனிதனை வைத்து பாதுகாக்க நம்முடைய தேவனால் ஆகும். சூழ்நிலைகள் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தாது. எரிகிற அக்கினி சூளையாக இருந்தாலும், கொந்தளிக்கிற கடலா இருந்தாலும் இயேசு வருவார். எனவே சூழ்நிலையை பார்த்து இயேசுவே நாருமே என்று சொல்லாதீர்கள். கொந்தளிக்கும் அலைகளை கண்டு இயேசுவே மடிந்து போகிறோமே என்று பதட்டப்படாதீர்கள். காற்றையும் கடலையும் ஆட்கொள்ளும் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எந்த பாதகமான சூழ்நிலையானாலும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். அற்புதங்கள் பெறும்படி நாம் செய்ய வேண்டியது அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து இயேசு சொன்னது போல கல்லறைக்கு முன்பாக வைக்கப்பட்ட கல்லை எடுத்து போட சொன்னார். எனவே நம்முடைய அவிசுவாசம் என்னும் கல் அகற்றி போடும் போது நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் கைகூடு வரும்படி செய்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர பிரயாசப்படுங்கள். தேவனுடைய வேதத்தின் வசனத்தை வாசிக்காமல் நாம் விசுவாசத்தில் வளர முடியாது. கர்த்தரின் வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விசுவாசத்தில் வல்லவர்களாகி தேவனுடைய மகிமையை காண்போம், உலகத்தை ஜெயிப்போம். 1 யோவான் 5:4 சொல்கிறது போல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தையும் உலகத்தின் வல்லடியங்களையும் ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருக்கட்டும். வார்த்தைகளை கொண்டு ஜெயம் வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் விசுவாசம் இல்லாதபடி ஜெயம் பெற முடியாது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த தியானத்தின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வேத வசனத்திற்கும் உம்முடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாங்கள் அநேக விசுவாசத்தில குறைவுள்ளவர்களை பார்க்கிறோம். ஆனாலும் உடைய வார்த்தைகள் அவருக்குள்ளாய் பாய்ந்து வரும்போது ஜெயம் எடுக்கிறதையும் பார்க்கிறோம். அப்படி எங்கள் வாழ்க்கையிலும் விசுவாச குறைவுகளை அப்புறப்படுத்தி அவிசுவாசம் என்ற கல்லை புரட்டி போட்டு ஜெயம் பெற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. விசேஷமாக இந்த நாட்களிலே பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். நீரே ஞானம், நீரே புத்தி என்பதை கண்டுகொள்ளட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை கண்டு விசுவாசித்து ஜெயமெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. தேவையோடு இருக்கிற பிள்ளையுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிரச்சனைக்குள் போராட்டத்துக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடும் குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை அவர்களது வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஜெயமெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் கிரிகளை அதம் பண்ணி ஜெயத்தின் விசுவாசமுள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.